அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். புதன் பகவான் டிசம்பர் 25 தனுசு ராசிக்கு செல்கிறார். புதன் தங்களுக்கு லாபஸ்தானத்திற்கும் உரியவர், 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்திற்கும் உரியவர். விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு செல்வதால் அவமானம் அடைதல், தாழ்மையான நிலை, கோபம் அடிக்கடி உண்டாகும். ஏற்கனவே தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உள்ள சூரியன், செவ்வாய், சுக்கிரனுடன் புதன் பகவான் இணைகிறார். குடும்பத்தில் கோபதாபங்கள் அதிகரிக்கும், உஷ்ணமான பேச்சுவார்த்தைகள் அதிகரிக்கும், கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையும். ஆக தாங்கள் குடும்பத்தில் நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஏற்கனவே குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறார், சனி பகவான் 5ல் இருக்கிறார், ராகு 4ல் இருக்கிறார், கேது 10ல் இருக்கிறார். ஆக குடும்பத்தை பொறுத்தவரை தாங்கள் அமைதியாக இருத்தல் வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமை சீர்குலையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு வரன் அமைவதில் தடங்கல்கள் உண்டாகும். மனதிற்கு பிடித்த வரன் அமைவதில் தடங்கல்கள் உண்டு. பொருளாதாரத்தை பொறுத்தவரை பண புழக்கம் குறையும், கடன் வாங்க வேண்டி இருக்கும். ஆக பொருளாதாரத்தில் கவனம் தேவை. உத்தியோகத்தை பொறுத்தவரை அரும்பாடுபட வேண்டி இருக்கும். பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் தடங்கலாகலாம். இடமாற்றங்கள் கிடைப்பதில் தடங்கல்கள், தாமதங்கள் உண்டாகலாம். தொழில் துறை பொறுத்தவரை இலக்கியவாதிகள், கணக்கர்கள், ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், புத்தக விற்பனை நிலையத்தை நடத்துவோர், தரகு கமிஷன் ஏஜென்ட், ஸ்டேஷனரி வணிகம் போன்றோர் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உள்ளது. பிறரை நம்பி தொழில் துறையில் அதிக முதலீடுகள் செய்யக்கூடாது. தொழில் துறையில் நேரடி கவனம் தேவை. வியாபாரிகளுக்கு தினமும் சாப்பிடக்கூடிய காய்கனிகள், வெந்தயம், பாசிப்பயிறு, மரகதம் போன்றவற்றை விற்பனை செய்யும் வியாபாரிகள் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் தங்களுக்கு நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. CA, ICWA முடித்தவர்களுக்கு பெரிய பெரிய கம்பெனிகளிலிருந்து அழைப்புகள் வரலாம். சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். CA, ICWA, பிகாம் போன்ற தேர்வுகளுக்கு படிக்கும் மாணவர்கள் தாராளமாக தேர்ச்சி பெறுவர். தரகு கமிஷன் ஏஜென்ட்டுகளுக்கு தங்களுக்கு நன்மைகள் ஓரளவு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அரும்பாடுபட வேண்டி இருக்கும். நோயாளிகள் கவனமாக இருத்தல் வேண்டும். கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கைகால் வலி உள்ளோர் நல்ல மருத்துவரை சந்தித்து நல்ல மருத்துவ நிவாரணம் பெற வேண்டும். கோயிலுக்கு சென்றால் புதன் பகவானை வழிபடுங்கள், மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.